தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆத்மா எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம பணம் தாராளமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. அது சுக்கிரன் தான் காரகத்துவம், சுக்கிரன் தான் கொடுப்பார் அதிகமாக. ஒருத்தருக்கு சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுக்கிர திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சியிலையோ இல்லை சுக்கிரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதல், காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கிரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் கலத்திரகாரகன், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்குரிய காரகத்துவமும் சுக்கிரனிடமே இருக்குது. சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கிரன். ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம். திருமணம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிங்கும்போது கலத்திரகாரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவது தான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்க போகிறார். அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது. கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க, எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா, அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையா சொத்து மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். சில பேர் 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். அதுதான் 50 லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி 1 கோடி 2 கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும். இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமழை அப்படிங்கிறது நனைய போகிறது. அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் போகணுமா, அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு, இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு. இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும். சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், யாரோடைய சொத்தோ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். சில பேருக்கு அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு, சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம். அது சுக்கிரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களை எங்கே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவன் ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஸுரியஸான லைஃப்பை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபுத்தி, நல்லா ஒரு தசாபுத்தி வந்துருச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகவாசி. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க, அதிகாரமிக்க ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய, அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஸுரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஸுரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க, சூரியன் லீடர்ஷிப்புக்கு இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் வீட்டு மனை, அதிகாரம், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை. இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே முன்னேறக்கூடிய
ஆளுங்கன்னா சுக்கிரனுடைய தசையிலும் சுக்கிரனுடைய புத்திலும் சுக்கிரனுடைய அந்தரத்திலும் இது மாதிரி சுக்கிர பயிற்சியில் நல்ல இடத்துல உட்காரும் போது திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கிர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக. அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேணும், அன்பு அதிகமாக கிடைக்கணுமா, இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனே கொடுப்பார். ஒரு ராஜாவை போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன். சுக்கிரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும், நிறையா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம தான் டாப் மோஸ்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுப்பார். அது மாதிரி இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:31 மீன ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். ஏப்ரல் 24 துலாம் ராசிக்காரங்க, உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைய போகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியுமான சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று பயணம் செய்ய போவதால் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகிறது. இதுவரைக்கும் எதிரிகள்னால் சிரமங்களை அனுபவித்தவர்கள் தொல்லைகள் இப்போது நீங்கும். உங்களுடைய உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமா பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு காலம். பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நன்மை ஏற்படும். கடனை வந்து உங்களுடைய வருமானத்துக்கு மீறிய கடன்கள் வாங்கி வைக்க வேண்டாம். அதனால் சில துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் உங்களுடைய முனைப்பு இருக்க வேண்டும். கடன் பிரச்சனைகளில் கைமீறி போகாத அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி மறைமுக எதிரிகள் சூழ்ச்சிகள் அதெல்லாம் தடைப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடில் அதிகமாக சிந்தனை பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில். அப்படிங்கும்போது ரொம்ப நல்லதை கொடுக்கும். இறை வழிபாடு மட்டுமே உங்களை காப்பாற்றும் அந்த மறைமுக எதிர்ப்புகள்னால் மறைமுக சூழ்ச்சிகள்னால் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடைபெறும். உங்களுக்கே திருமணம் நடந்தாலும் நடக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பையன் பிள்ளைங்க யாராவது மகன் துலாம் ராசிக்காரங்களுக்கு மகள் இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரலாம். சுப நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நிறைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இருந்தாலும் யாரிடமும் தேவையில்லாத வாக்குகளை கொடுத்து சிரமப்பட வேண்டாம். உங்களுடைய பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்ல அதிகமாக ஏதாவது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்தக்கூடிய நிலைமை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக உங்களுடைய பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான பொறுப்புகளை கொடுத்து உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய காலகட்டம்னாலும் நீங்கள் இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனை வலுப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. அதற்கான வழிபாடுகள் நான் பின்வரும் விஷயங்களில் நான் சொல்ல இருக்கிறேன். அதனால் சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை மறைப்பொருளாக இருக்கும்போது சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் மறைமுக தொடர்புகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் முழுக்க போகாமல் இருக்கிறது, அதாவது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ தான் வரும். ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாமல் இருங்க. தினம் வந்து மனசில் வந்து உங்களால் முடியுன்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும். ஆனால் அதுக்கான
காலகட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான காலகட்டம் இப்போது அல்ல. இருந்தாலும் உங்கள் முயற்சியை தீவிரப்படுத்துங்கள். உங்களுடைய சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அயன சயன ஸ்தானத்திலே சுக்கிரன் பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ நிம்மதியான தூக்கமெல்லாம் வரும். கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் அப்படிங்கிறதே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கடவுளை நினைத்து வாழ்கின்ற உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலைச்சல் திருச்சல்லாம் அதிகமாக இருக்கும். ஜாப் விஷயத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வேலைகள் அதிகப்படுத்தும். அதுக்கான ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா விரயம்தான் ஆகிட்டுருக்கும். அதனால் ஒரு சில ப்ரெஷர் டென்ஷன் ஆகிறதுனால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் ஃபீல் ஃப்ரீ கூல் அப்படிங்கிற மாதிரி கூலாக இருங்க. ரொம்ப சந்தோஷமாக உங்களை மகிழ்ச்சியாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அது சுக்கிரன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரங்க வழிபாடுகளாக மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வருவது அப்படிங்கிறது செல்வ வளத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய நல்ல பிராப்தத்தை கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.